வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம், ஆயிபோவான் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு அட்வோ கதை எபிசோடுக்கு உங்களை எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். ஸோ உங்களுக்கு தெரியும், அட்வோ கதை அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பாதிப்பு தரக்கூடிய விஷயங்களை வந்து கொண்டு வர்றதா இந்த அட்வோ கதையோட நோக்கம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எல்லாருமே பரபரப்பாக பேசி கொண்டிருக்கக்கூடிய, எல்லாருக்குமே வந்து ஒரு ஆவலோடு எதிர்பார்த்துருக்கக்கூடிய 2025 வரவு செலவு திட்டத்தை பற்றி தான் இந்த அட்வோ கதையில் வந்து நாங்கள் பேச போகிறோம். ஸோ அவி, என்ன மாதிரி பட்ஜெட்டுன்னு சொல்லி ஒரு ஒரு வைபோடு எல்லாரும் இருக்கிறாங்க. மேபி இந்த 2025 வந்து நிறைய எதிர்பார்த்த கனவுகள் வந்து எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் நிறைவேறி இருக்கா, இல்லாட்டிக்கு என்ன மாதிரி என்ன நினைக்கிறீங்க இந்த பட்ஜெட்டை பற்றி? ஸோ இப்படி தான் லைக் பட்ஜெட்டுங்கிறத பற்றி பட்ஜெட்டோட சேர்த்து இப்போ நிறைய விஷயங்கள் அதை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்லேயும் சரி பார்லிமெண்ட்டில் சரி பேசி கொண்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயம் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு. புக்குக்குள்ளே வந்து சில விஷயங்கள்லாம் மறைச்சிக்கிட்டுலாம் கொண்டு வராங்களாம். அந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய போய்கொண்டிருக்கு. ஸோ நம்ம பேக் டு டாபிக், பட்ஜெட்டுக்கு வரப்போ இந்த வருஷம் வந்து 2200 பில்லியன் ரூபாய் வந்து பட்ஜெட்டில் டெஃபிசிட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது பற்றாக்குறைங்கிற இது மாதிரி. வளமையை விட வந்து கொஞ்சம் குறைவான ஒரு டெஃபிசிட்டாக இருக்குது தானே. யூஸ்வலாக இப்போ இத்தனை வருஷ வரவு செலவு திட்ட பிளானில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மட்டும்தான் செலவை விட வரவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி டேட்டாஸ் வந்து காட்டுது. லைக் 1954, 55 அண்ட் 92, 2017, 18 அண்ட் 2023. அதாவது 2022 முடிஞ்சு 2023 வர்றப்போ அந்த இடத்துலையும் வந்து ஒரு சர்ப்ளஸ் மாதிரி இருந்திருக்கு. அண்ட் போன வருஷத்தோட பார்க்குறப்போ போன வருஷம் கிட்டத்தட்ட 2040 பில்லியன் ரூபாய் வந்து டெஃபிசிட்டாக இருந்திருக்கு. இந்த வருஷம் 2200 பில்லியன் ரூபாய் வந்து கொஞ்சம் டெஃபிசிட்டாக இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த பட்ஜெட்லேயே சரியான ஸ்பெஷலான விஷயம் என்ன, பல போராட்டங்களை செஞ்சு இந்த பப்ளிக் செக்டர் ஆக்கள் வந்து நிறைய பணி பகிஷ்கரிப்புகளை செய்து இன்றைக்கு ஒரு மாதிரியாக ஒரு இந்த பட்ஜெட்டில் அவங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்களோட பேசிக்கில் வந்து 15,750 ரூபா வந்து அதிகரிக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 80% அதிகரிப்பு வந்து ஏற்பட்டிருக்குது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இப்படி தான் இப்போ அதாவது 40,000 வந்து அவங்களோட சேலரியை வந்து கூட்டியிருக்காங்க. பேசிக் சேலரி வந்து 40,000 மாதிரி வந்திருக்கு. அதில் எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னா, யூஸ்வலாக இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டால் அங்கே இப்போ இந்த போஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டர் லேப்ல எல்லாம் டெமான்ஸ்ட்ரேட் ஒர்க்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து பேசிக்காகவே நீங்கள் அத்தனை 3-4 வருஷம் டிகிரியெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு பகலாக கண்ணு முழிச்சு எல்லாம் படித்து அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சிங்களத்தில் இந்த கட்ட காலான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டப்பட்டு 3-4 வருஷம் டிகிரியெல்லாம் படிச்சுட்டு ஒரு மாதிரி அந்த சர்டிஃபிகேட் கிராஜுவேஷன்லாம் எடுத்து அப்படின்னு அந்த ஒரு பெருமையோடு நீங்கள் போயிட்டு அப்படியே லேப்லேருந்து ஒர்க் பண்ணிங்களா இருந்தால் உங்களுக்கு அங்கேயே வந்து அத்தனை வருஷம் படிச்சுமே பேசிக்கான சேலரி ஒரு 40,000 50,000 மாதிரி தான் தருவாங்க. ஆனால் நீங்கள் கவர்மெண்ட் செக்டரில் போகாமல், லைக் ஓப்பன் யூனிவர்சிட்டிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் எக்ஸ்டர்னல் செக்டர் தான். ஸோ நீங்கள் அந்த கவர்மெண்ட் செக்டரில் போகாமல் நீங்கள் அதே டிகிரியோட ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வந்து எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு மைண்ட் செட் எப்பயுமே அப்படின்னு சொன்னால், ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படித்தா எங்களுக்கு கவர்மெண்ட்டே ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்ன்றது வந்து எங்கள்கிட்ட என்ன சொல்கிறது, எங்கள்ட அந்த ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவை தாண்டி எங்கள்ட அந்த ரத்தத்தோட ஊறின ஒரு விடயமாக வந்து இன்னைக்கு மாறிட்டு. ஆனால் இந்த சம்பவம் வந்து இன்னுமே எங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான் வேணும் என்ற நிலைப்பாட்டை வந்து அதிகரிப்பதற்கும் நிறைய அந்த போராட்டங்களை இன்னுமே உள்ளுக்குள்ள ஏற்படுத்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா இருக்குமோன்றது எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்குது. அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். நீங்கள் இத்தனை வருஷமாக வந்து நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் இருந்துட்டா கவர்மெண்ட் செக்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ப்ரைவேட் செக்டரில் வந்து கொஞ்சம் நீங்கள் டிகிரியோடு இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ கவர்மெண்ட் செக்டரில் பேசிக் சேலரியே வந்து 40,000 வந்து கூட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கப்புறம் மேபி அந்த அலவன்ஸ் அதெல்லாம் சேர்த்து வந்து அவங்க பப்ளிக் செக்டருக்கு மட்டும் செய்யல, பிரைவேட் செக்டர்லயும் ஒரு சின்ன சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க. கடந்த காலத்துல 21,000 இருந்ததை வந்து 27,000 ஏப்ரல் மாதத்துக்கு மத்தியில வந்து அதிகரிக்க சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல வந்து 2026 ஆண்டு மட்டும் வந்து அவங்களோட பேசிக்கை வந்து 30,000 அதிகரிக்க சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு அதாவது இந்த உண்மையா சொல்ல போனா இந்த ஒர்க்கிங் லேபர்ஸ்ன்றது வந்து ஒரு பொருளாதாரத்தின் சுழற்சிக்கு வந்து தேவையான ஒரு சமூகமா இருக்குது. அப்ப அவர்களுடைய இந்த அதிகரிப்பும் வந்து அவர்களுக்கான இந்த வேஜ் அதிகரிப்பும் வந்து ஒரு முக்கியமான ஒரு
ப்ரப்போஸ் தான் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இப்படி கூட்டுறதுக்காக நீங்கள் இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. செய்யறதும் செய்யாதும் அவங்களுடைய பெரும்பாலும் மக்களுடைய எதிர்பார்ப்பு இதாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷன் இதாக இருக்கட்டும், பெர்சன்டேஜில் இந்த இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருந்தாலுமே பிரைவேட் செக்டர்ஸ் வந்து திரும்ப தங்களை கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் வந்து பாரிய அளவில் பாதிக்கப்பட்ட சில செக்டர்ஸ் வந்து குறிப்பாக இருக்கு. உண்மையாக பார்க்க போனால் இந்த மாதிரி அந்த வாகன இறக்குமதி எல்லாமே கிட்டத்தட்ட 5 வருடங்கள் வந்து தற்காலிகமாக முழுமையாக ஸ்டாப் பண்ணி வச்சு கிட்டத்தாங்க அந்த இண்டஸ்ட்ரி வந்து பாரிய அளவில் பாதிப்படைந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருப்பா. அப்படி ஒரு செக்டரில் வேலை செய்கிற ஆளுக்கு வந்து உடனடியாக சம்பள உயர்வுன்றது வந்து உண்மையாக கடினமான ஒரு விடயம்தான். ஆனாலும் இப்போ மக்களுடைய வாழ்க்கை செலவு எடுத்தாலும் இப்போ நாங்கள் அந்த சுதந்திர இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து நாங்கள் இன்டர்வியூ எல்லாம் பண்ணியிருந்தோம். நீங்கள் அதை அந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் அதில் பார்க்கலாம், எங்களுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதில் சொல்லியிருந்தவங்க கூட எங்களுடைய வாழ்க்கை செலவுங்கிறது எங்களுடைய செலவு வந்து வருமானத்தை விட செலவு வந்து அதிகமாக இருக்குது, இதோட எங்களால் அதை சமாளிக்க முடியலைங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுடைய அடிப்படை சம்பளத்தை வந்து கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் தான். அதை விட வந்து இந்த முறை இன்னும் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக பெரிய ஒரு வாக்கு வங்கியை வந்து கையில் எடுத்த மாதிரி அவங்களுக்கு இந்த நிறைய நாளாகவே வந்து இந்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து கொடுக்குற அந்த மகாபல திட்டம் இது வந்து மிக நீண்ட நாட்களாகவே வந்து இந்த கிரைசிஸ் அதுகளுக்கு எல்லாவற்றுக்கும் முதலே வந்து 5000 ரூபாய் கொடுப்பனவாக தான் இருந்து வந்திருக்குது. ஆனால் இந்த கிரைசிஸ் காலப்பகுதியிலையுமே யாரும் அதை மாற்றத்தை ஏற்படுத்தலைன்னு சொல்லி பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது மனசுக்குள்ளே கவலைப்பட்டுட்டே இருந்த ஒரு விடயம் இன்றைக்கு அதில் ஒரு பெரிய மாற்றத்தை இந்த பட்ஜெட் சொல்லியிருக்கு. மேபி இந்த கவர்மெண்ட்டில் நிறைய இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில் படித்தாக்கள் வந்ததாலேயோ இன்னும் தெரியல, இந்த மகாபோலில் கையை வடித்து பெரிய ஒரு வாக்கு வங்கியை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 7500 ரூபாவா, அதாவது 2500 ரூபாவா அதிகரிச்சிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய அதிகரிப்பு தான். அது ஒரு பெரிய வாக்கு வங்கியை கையில் இந்த என்பிபி கவர்மெண்ட் வச்சிருக்கிறதுக்காக இதை செய்தார்களான்றது கூட எனக்கு ஒரு கேள்வியாக மேபி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுலேயுமே வந்து என்னென்னா இப்போ யூஸ்வலாக அப்படி மகாபலம் எல்லாம் நாங்கள் கொடுத்தாலும் வந்து அதை ஈஸியாக எடுத்துட முடியாது. நீங்கள் அதை அப்ளை பண்ணி அது வாரதுக்குள்ளே உங்களுக்கு அதை விட எக்ஸ்ட்ராவாக செலவுகள்லாம் வந்துடும். ஃபோன் சில நேரம் லேப்டாப் எல்லாம் உடஞ்சிரும், ஃபோன் இதாகிரும். என்ன இருந்தாலும் வந்து இன்னுமே இந்த கிராமப்புறங்களில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு வர மாணவர்கள் வந்து அதிகமான ஒரு தொகை வந்து இருக்குது. அவர்களுக்கு வந்து இந்த மகாபலம் என்பது வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி. எப்போதான் அந்த மகாபலம் வரும்ன்றது வந்து ஒரு எப்பயுமே அந்த மகாபலம் வந்துட்டா ஒரு டபுள் சந்தோஷம் கொண்டு வர மாதிரியான விடயங்கள் தான் அது. ஸோ அப்போ இந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய இந்த மகாபல அதிகரிப்பு வந்து மக்கள் மத்தியில் ஒரு காரசாரமாக இருக்கிற ஒரு விடயமாக தான் இருக்குது. அதே இடத்துல வந்து பல்கலைக்கழக கட்டமைப்பு அபிவிருத்தி, அதாவது வந்து ஆரம்பத்தில் இவங்க சொல்லியிருந்தாங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து மாற்றணுமெண்டு. ஸ்பெஷலி இந்த கவர்மெண்ட் வந்து இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் அதிகரிச்சிருக்கு. அதில் எதுன்னு சொன்னால் இந்த கேபிட்டலில் ஹெல்த் செக்டரையும் வந்து எஜுகேஷன் செக்டரையும் தான் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. எங்கள் எல்லாருக்குமே தெரியும் கடந்த கால டெஃபிசிட்டுகளை, கடந்த கால பட்ஜெட் எல்லாத்தையும் பார்க்கும்போது வந்து எங்களுக்கு அதிகமாக வந்து நாங்கள் செலவழிக்கிறது வந்து இந்த டிஃபென்ஸுக்கு தான். அதாவது ஒரு நாட்டில் வந்து பாதுகாப்பு செலவே வந்து அதிகமாக இருக்குது, மிச்சம் எல்லாமே அதுக்கு கீழே தான் இருக்கும். அதாவது எஜுகேஷன், ஹெல்த் எல்லாமே அதுக்கு கீழே தான் இருக்கும். ஆனால் இந்த முறை ஒரு மாற்று பட்ஜெட்டாக வந்து இவங்க எஜுகேஷன் செக்டரையும் ஹெல்த் செக்டரையும் தான் வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அதில் பல்கலைக்கழகங்களுக்கான அபிவிருத்திக்கு வந்து 135 பில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. மேபி இதை ஒரு அடுத்த கட்ட ஒரு அதாவது செகண்டரி எஜுகேஷனை இன்னொரு கட்ட பரிமாணத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து நான் இதை பார்க்குறேன். இருக்கலாம். ஏன்னா அது ஒரு பலகாலமாக இருந்த ஒரு பிரச்சனை தான். ஏன்னா எப்பயுமே வந்து செக்யூரிட்டி, நேஷனல் டிஃபென்ஸை தான் வந்து நாங்கள் முன்னுக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் அது இத்தனை வருஷமாக இருந்தது. அது டிஃபென்ஸ்னு சொல்கிறப்போ நேஷனல் செக்யூரிட்டியும் வரும், அது கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன அன்எக்ஸ்பெக்டடான வரக்கூடிய டிஃபென்ஸஸ் பார்த்தா பிறகுதுல ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. என்னன்னா இந்த டிஃபென்ஸ் இதை வந்து குறைச்சிருக்கிறாங்க தான். ஆனால் வந்து இந்த பப்ளிக் செக்டரில் இருக்கிற சர்வன்ஸில் வந்து ஸ்பெஷலி அதில் அவர் உரை சொல்லும் போதே சொல்கிறாருன்னா அந்த நேவி கமாண்டோஸ் அவங்களோட சலரி எல்லாமே வந்து உயர்த்தப்பட்டு இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். அதாவது வந்து அவங்களே ஒரு விதத்தில் கவர் அப் பண்ணுற மாதிரி தான் இந்த அதை முன்மொழிஞ்சிருக்கிறாருன்னு சொல்லலாம். அந்த அது கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி பூசி மெழுகிற மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்குது. அண்ட் முக்கியமாக எங்களுடைய வருங்கால சந்ததியை பற்றி நான் கொஞ்சம் பேச வேண்டியது. வருங்கால சந்ததி மீன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளோட கனவுகள்லையும் வந்து அவர் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்காருங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த
சத்துணவு திட்டம் மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து ஒரு தெரியும் துலா, எங்கள் எல்லாருக்குமே வந்து திரிபோஷான்றது வந்து ஒரு எமோஷனல், எப்படி ஒரு பிரியாணின்றது எமோஷனல் மாதிரி இந்த 90s கிட்ஸாக இருந்தாலும் 2K கிட்ஸாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வயசு எல்லாத்தையும் கடந்து எங்களுக்கு திரிபோஷான்றது வந்து ஒரு மிகவும் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு சாப்பாடுன்னு சொல்லலாம். 90s 80s கூட அதுவும் குறிப்பாக இது வந்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு வழங்கப்பட்டாலும் வீட்டில் யார் சாப்பிட்றாங்கன்னு உண்மையாகவே தெரியாது. அப்படி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு சீனி கொஞ்சம் போட்டு சாப்பிட்றதா கிடையாது. ஸோ இது வந்து கடந்த காலங்களை பார்த்தோம்னு சொன்னால் கர்ப்பிணி தாய்மார்களையும் வந்து வீக்கான ஆட்களுக்கு தான் வந்து இது வழங்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை வந்து ஆனால் இந்த வருடம் வந்து இதற்காக 5000 பில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கார்கள். உண்மையாகவே சத்துணவு என்பது வந்து ஒரு மக்களுக்கு வந்து முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. அதில் இந்த கர்ப்பிணி தாய்மார்கள்ன்றது வந்து இன்றைக்கு அவர்களுடைய அந்த அந்த பெண்களுடைய வாழ்வாதாரத்தில் வந்து பெண்கள் பெரும்பாலும் அவர்களை கவனிக்கிறது இல்லைன்ற ஒரு விடயம் வந்து கொண்டு இருக்குது. அப்போ அவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு திட்டமாக வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் துலா இன்னொரு முக்கியமான விடயம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த திரிபோஷாவை தாண்டி சின்ன பிள்ளைங்களுக்கான அந்த மீல் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சத்துணவு திட்டம்னு சொல்கிறப்போ அதோட அந்த சாப்பாடு கொடுக்குறோம் இல்லையா, அந்த இதுவும் வந்து கூட்டியிருக்கிறாங்க. அதாவது 60 ரூபாய்க்கு இது பண்ணதுலேருந்து 100 ரூபாய்க்கு வந்து அந்த பிரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் கொடுத்து இதை வந்து அதிகரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க. சரி, அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து துலா எங்களோட நாட்டில் வந்து இந்த கிரைசிஸுக்கு பிறகு வந்து எல்லாருமே வந்து ஒரு பிள்ளையோட இருந்துருவோம், அதாவது எங்களோட பிறப்பு வீதம் வந்து சரியா குறைந்து கொண்டு பயங்கரமா எஃபெக்ட் ஆயிடுச்சு. இதை டார்கெட் பண்ற மாதிரி தான் வந்து இதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்ன்றோ என்னோ தெரியல. கர்ப்பிணி தாய்மார்களுக்கான போஷண உணவு வழங்கலுக்காக வந்து 7500 மில்லியன் ரூபாய் வந்து இந்த பட்ஜெட்ல வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இது ஒரு பாரிய அளவு ஒதுக்கீடா தான் நான் நினைக்கிறேன். இது வந்து நிச்சயமா வந்து ஒரு அடுத்த சந்ததியை வந்து இனிமே என்கரேஜ் பண்றதுக்கான ஒரு சிஸ்டமா வந்து இது இருக்குது. அதை மாதிரி இதுலாம் இன்னும் வேறு என்ன விஷயங்கள் சொல்லப்போனால், முக்கியமான விடயம் என்னென்னா, நாங்கள் இந்த பஸ் வாகனங்களில் பூக்கள் அந்த ஒரு சித்திரங்கள் எல்லாம் வரைஞ்சி அதாவது ஏதாவது ஒரு விஷயம் அழகாக இருந்தால் அதை பார்க்குறதுல எங்களுக்கு ஒரு விருப்பம் தானே. அப்படி இருந்த எங்களை வந்து எல்லாத்தையும் கலெக்டாக சொல்லிட்டாங்க. மாடிஃபிகேஷன் என்ற இண்டஸ்ட்ரியே வந்து ஃபுல்லாக லொஸ் ஆகுதுன்னு சொல்லி இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வந்து நாங்கள் எத்தனையோ பேர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, அதை எங்களுக்கு பிடிக்காத ஒரு திட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் இவங்க இந்த 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 கவர்மெண்ட் வந்து எலெக்ஷனுக்கு வரும்போதே வந்து ஒரு கேளிக்கை சித்திரங்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிறார்கள் எல்லாரையும் க்ளீன் பண்ணிட்டு தான் நியூ கவர்மெண்ட் வந்திருக்கு. வாரம் சுத்தம் பண்ணுறதுக்கு தான் வாரம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் என்னவோ தெரியல, இந்த முறை இந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. அது லைக் அது அப்படிதான் இருந்தது. ஏன்னா அந்த 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. அப்போ இதில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு நாங்கள் இருக்கலாம். என்ன மாதிரியான அந்த க்ளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இருக்குன்னு சொல்லி, குறிப்பாக வந்து இந்த SDG 2030 கோலுக்கு அமைவாக வந்து என்வாயர்மெண்ட்டில் வந்து நாங்கள் பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா காலநிலை என்பது வந்து ஒரு பொருளாதாரத்தோட இணைஞ்ச ஒரு விடயமாக இன்றைக்கு மாறிட்டு, இன்றைக்கு உணவு உற்பத்தியாக இருக்கலாம், எதா இருந்தாலுமே வந்து காலநிலை என்றது சரியா, அதாவது இலங்கை போன்ற நாடுகள் வந்து காலநிலையை நம்பி இருக்கு. அது தங்கி தான், அதை பேஸ் பண்ணி தான் எங்களுடைய ஃபுல் சைக்கிளே வந்து இருக்கு. இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு உற்பத்தி செய்யணும்டா கூட நாங்கள் இன்னைக்கு மழையை நம்பி இருக்கிற ஒரு சமுதாயமாக தான் இருக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது வந்து எங்களோட என்வாயர்மெண்ட், அதாவது எங்களோட சூழலை பாதுகாப்பதற்கு இந்த 500 மில்லியன் ரூபாவில் வந்து எடுத்திருக்கிறாங்க. அப்போ அதுவும் ஒரு முக்கியமான விடயமாக தான் இருக்குது. ஏன்னா அது என்னன்னு சொல்றது, சும்மா ஸ்பேர் பார்ட்ஸை கலட்டுறது, எக்ஸ்ட்ரா பார்ட்ஸை கலட்டுறதுங்கிறத தாண்டி அது என்வாயர்மெண்ட் சிஸ்டம் சேஞ்சோட சேர்ந்து என்வாயர்மெண்ட்டுக்கு நன்மை தரக்கூடிய மாதிரியான ஒரு சேஞ்சை கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம எங்களுடைய ஜிடிபியாக இருக்கட்டும், இல்லை எங்களோட டோட்டல் ப்ரொடக்ஷனே வந்து பாதிக்கிற ஒரு விடயமா வந்து கிளைமேட்டை பொறுத்து தான், கிளைமேட்டை நம்பி தான் இருக்குது. அதுவும் இந்த வருஷம் வந்து 5% ஜிடிபியை வந்து அதிகரிக்க போகிறோம். அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து 5% வந்து கூட்ட போகிறோங்கிற மாதிரி சொல்லி நிறைய விடயங்களை வாங்கியிருக்கிறாங்க. அதுவும் என்னென்னா, அந்த தரிசு நிலங்கள் இருக்குதானே, அரசுக்கு சொந்தமான தரிசு நிலங்களை வந்து தனியார் தரப்புக்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்களாம். அதால் எங்களோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நிறைய மக்களுக்கு கொடுக்கப்படுது. அதை நாங்கள் அட்வொகேட்டால் நிறைய நேரத்தில் பேசிக்கொண்டிருக்கிற விடயம் தான் வந்து இந்த ப்ரைவேட்டைசேஷனை கொடுக்கும்போது புதிய வாய்ப்புகள், புதிய இன்வெஸ்ட்மெண்ட்கள், புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே ஒரு செக்டராக வந்து டக்குன்னு வளர்ந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் இப்படியான செயற்பாடுகள் வந்து உண்மையாகவே வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம் துலா. இன்னும் அதை பற்றி இன்னும் சொல்கிறதா இருந்தால், இப்போ நம்ம ப்ரைவேட்டைசேஷன் பார்க்குறப்போ
இலங்கைக்கு சொந்தமாக சில கவர்மெண்ட் அரச நிறுவனங்கள் ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸும் வந்து இருக்கும். அதையும் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறோம் நாங்கள் வந்து. இப்போ லாஸ் மேக்கிங் ப்ரைவேட்டைஸ் இதுவும் இருக்குது, அதே நேரத்தில் லாபத்தை தரக்கூடிய ஸ்டேட் ஓன் என்டர்பிரைசஸும் இருக்குது. இப்போ ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது பயங்கர அடிக்கடி நாங்கள் சொல்லிட்டே வர விஷயம்தான். அண்ட் ஸோ அப்படி லாஸ் தரக்கூடிய எல்லாத்தையும் நாங்கள் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை ரிலீஸ் பண்ண போகிறோம். லிஸ்ட் பண்ணி அதை நாங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்கு போடுறோம். உங்களுக்கு வேணும்னா அப்போ தான் நீங்களும் நானும் கூட வந்து அதில் காசு கொடுத்து அதில் ஒரு பெர்சன்டேஜ் வந்து பங்குகளை வந்து வாங்கிக்கலாம். இப்போ மேத்ஸ்லாம் படிக்கிற மாதிரி. ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு குளறுபடியான மாதிரியான ஒரு இதையும் சொல்லியிருக்கிறாங்க. லாஸ் மேக்கிங் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இதுக்கு மார்க்கெட்டுக்கு போடுறோன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸை வந்து நாங்களே வச்சுக்கிறோம், நீங்கள் எல்லாம் அதை வச்சுக்கோ, இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதான் சொன்னேன் ஆரம்பத்தில் அன்றைக்கி சொல்லியிருந்தேன். அந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ன்றது அந்த இலங்கை மக்களுடைய அந்த மனதோடு இருக்கிற ஒரு விஷயம். அதை வந்து எங்களால் உடனெல்லாம் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. இது வரைக்கும் செய்தது போதும், இதை கொஞ்சம் வச்சிருக்கிறோம் என்ற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. சரி, அடுத்த விடயத்தை பார்த்தோம்னு சொன்னால் உண்மையாகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினராக ஆகுறதுன்றது வந்து முந்தைய காலங்களில் வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு லக்ஸரியஸ் லைஃப்க்குள்ள போறேன், செட்டில் ஆயிட்டோம் அப்படி ஒரு மனோநிலையில தான் நாங்கள் இதுவரை காலமே வந்து இருந்திருக்கிறோம். ஆனா இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய பாராளுமன்றங்களுடைய சலுகைகள் எல்லாத்தையுமே கை வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்படுற ஓய்வூதியத்துல வந்து 2 லட்சம் ரூபாய் வந்து 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து குறைப்பு செய்திருக்கிறாங்க. இது ஒரு பாரிய, அதாவது இவங்க இந்த கவர்மெண்டுடைய பிளான் இந்த பட்ஜெட்டை பார்க்கும்போதுன்னா அரசு செலவீனங்களை வந்து குறைச்சிருக்காங்க. குறிப்பா பார்க்கணும்னா இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக அந்த வாகன இறக்குமதி செய்யறத வந்து அனுமதி பத்திரங்கள் வழங்குறதுக்கெல்லாம் ஒதுக்கீடு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு வாகனங்கள், அதாவது கவர்மெண்ட்ல இருக்க ஹை லக்ஸரி வாகனங்கள் எல்லாத்தையும் வந்து ஏலத்துல விடுவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஹை எண்ட் வாகனங்கள் எல்லாத்தையுமே வந்து இந்த முறை குறைக்கிறதுக்கு காத்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான நல்ல விடயமா இருக்கும்னு நினைக்கிறேன்டா. மக்களுடைய வரிப்பணங்கள்ல ஒரு தனிநபர் வாழ்றாரு என்றதை தாண்டி இந்த அரசாங்கம் வந்து இந்த முயற்சியை எடுத்திருக்கிறது வந்து பாரிய அளவு மக்களுக்கு மத்தியில வந்து ஒரு வரவேற்பு பெற வேண்டிய ஒரு விடயமா தான் இது இருக்குது. அது மேபி அவங்களுடைய அந்த அந்த நல் மதிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நன்மதிப்பை பெறுறதுக்காக இருக்கலாம். அது 2 பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான கத்தி மாதிரி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், எந்த பக்கம் போகும்னு தெரியல, பொறுத்தது தான் பார்க்கணும். அதான் இப்ப இப்படிதானே நாங்க ஒரு அரசாங்கத்தினுடைய இது ஒரு ப்ரொபோசல் தான் வந்திருக்கு. இனி நாட்டுல என்னென்ன நடக்கும், என்ன மாதிரி இப்ப நேற்றைய சம்பவம் வந்து எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பாதுகாப்பு செலவு காணாமாக்கிட்டீங்க, குறைச்சிருக்கிறீங்க. அதுக்கு பிறகு இதுதான் ஒரு கோர்ட்ஸ்லயே சம்பவம் நடந்திருக்குது. அப்ப இது மக்கள் மத்தியில வந்து பாரிய ஒரு பிரச்சனையா வந்து இன்னைக்கு பட்ஜெட்டே மக்கள் மறந்த அளவுக்கு வந்து இதை உருவாக்கி இருக்கப்ப இது கூட தானா தோற்றுவிக்கப்பட்டதான்றது கூட ஒரு கேள்வியாகவே இருக்கலாம். அது உள்குத்தாக கூட இருக்கலாம். ஏன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய வாரங்கள்ல பட்ஜெட்டுடைய 2வது வாசிப்பு 3வது வாசிப்பு அப்படிங்கிற போறப்போ மக்கள் அதை மறந்துட்டு மேபி மறுபடியும் ஒரு சைக்கிளுக்குள்ளேயே வந்துருவாங்க. அதை விட இன்னைக்கு நாங்க முக்கியமா நாங்க ஒவ்வொரு மக்கள் அங்கே இலங்கை வாழ் மக்கள் வந்து நிறைய பண்டிகைகளை வந்து கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த பண்டிகைகள் எல்லாமே தனித்தனியான ஒரு பண்டிகைகளாகவே இருக்கு. அப்போ அனுரை வந்து யாழ்ப்பாணம் போன டைம்ல வந்து சொல்லியிருந்தார், ஒரு பண்டிகை வந்து எல்லா மக்களும் சேர்ந்து கொண்டாடுவதற்காக ஒரு பண்டிகை வந்து தீர்மானிக்கப்பட இருப்பதா. அதே மாதிரி இவங்களோட பட்ஜெட்ல வந்து ஸ்பெஷலா ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இந்த பண்டிகை காலத்துல வந்து அத்தியாவசிய பொருட்களினுடைய தேவை, அந்த பொருட்களுடைய விலைகளை வந்து குறைப்பதற்காகவே வந்து ஒரு 1000 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அப்போ பண்டிகை காலத்துல சரி நீங்க ஒரு சந்தோஷமான ஃபீல்ல இருக்கிறதுக்காக கூட இந்த செயற்பாடுகள் அவங்க செய்திருக்கிறது வந்து வரவேற்கத்தக்க கூடிய விடயமாக இருக்கிறது. அண்ட் அதே நேரம் பார்த்தா நாங்கள் அக்டோபரில் வந்து அந்த ஸ்ரீலங்கன் டே அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கலாக அதுக்கு மட்டுமே இது பண்ணுறோம், கனடியன் டே. ஆனால் அதுக்குமே இப்போ நாங்கள் இவ்வளவு செலவுகளையும் குறைச்சிட்டு அந்த ஸ்ரீலங்கன் டேக்கு மட்டும் கிட்டத்தட்ட 300 மில்லியன் ரூபாயோ எங்கேயோ அதுக்கு ஒதுக்கி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் அவ்வளவு செலவையும் குறைச்சிட்டு திடீர்னு இதுக்கு ஏன் வந்து இப்படி செலவு பண்றீங்க, இதுக்கு ஏன் ஒதுக்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. ஆனால் மக்கள் நல்லிணக்கத்துக்காக இதை செய்திருக்கிறதா அவர் சொல்றாரு.
பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன மாதிரியான நல்லிணக்கங்களை வந்து ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வுகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இல்லாட்டி இது அரசியல் பின்னணிகள் இதுக்கு பின்னால இருக்குதான்றது கூட எங்களுக்கு சரியாது. அவர் ஜஃப்னா போயிருந்ததுனால அந்த நம்மளுடைய வடக்கு கிழக்கு சொந்தங்களையும் வந்து நம்ம கவனித்தாக வேணும். அவங்களுக்கு இந்த வடக்கு கிழக்கு சொந்தங்கள்ல வந்து ஒரு அதாவது மக்கள் வந்து வேற விதங்கள்ல எதிர்பார்த்து இருந்தாலும், அதாவது காணி உரிமை பிரச்சனை இன்னும் நீண்டு கொண்டிருக்குது. இன்னும் வந்து மலையக மக்களுக்கு வந்து சம்பள உயர்வு வந்து அதிகரிக்க சொல்லி அதுல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பிளான்டேஷன்ஸ் ஒர்க்கர் வந்து ஸ்ரீலங்கால இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு மேல அவங்களுடைய ஹிஸ்டரி பேக் வந்து அப்படி டேட் போகுது. இந்த 200 வருஷத்துலயும் வந்து அவங்க தான் வந்து நம்ம நாட்டிலே வந்து இன்னும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தரப்பா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான வருமானங்கள்ல வந்து எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரின்றது வந்து எங்களுக்கு 1947ஆம் ஆண்டு சுதந்திரத்துக்கு பின்னர்ல நாங்க உருவாக்கப்பட்ட அந்த இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்குமே ஓரளவுக்கு இலங்கை ஜிடிபியில வந்து தாக்கம் செலுத்துற ஒரு விடயமா அவங்க தான் அவங்க அந்த எக்ஸ்போர்ட் வருமானத்தின் முதுகெலும்பே வந்து மலையக மக்கள் தான். அவங்களுக்கு வந்து இப்போ 1700 ரூபாங்கிறது அவங்களுடைய அடிப்படை நாள் சம்பளமா வழங்குறதுக்கு கவர்மெண்ட் வந்து நாங்கள் இன்டர்வீன் பண்ணி நாங்கள் அதில் தலையீடு செஞ்சு நாங்கள் அதுக்கு மேக் ஷூர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு. அண்ட் பேக் அகைன் நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு இந்த முறை அந்த லைப்ரரிக்கு, அதாவது ஜெஃப்னா லைப்ரரிக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஆசியாவிலேயே ஒரு நிறைந்த புத்தகங்கள், ஒரு நல்ல ஒரு அறிவு அளித்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் வந்து யாழ்ப்பாணத்தில் அந்த நூலகரிப்பு சம்பவத்தில் பயங்கரமான ஒரு கருப்பு நாள் தானப்பா. அதை வந்து இன்னுமே எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலுமே வந்து அந்த தீராத வடு வந்து மக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்க போகிறது. என்றாலும் இந்த அரசாங்கம் அதை ஏதோ ஒரு விதத்தில் விளங்கி கொண்டு அந்த குறிப்பாக அந்த நூலகத்திற்கு ஒரு தொகுதி பணத்தை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்கன்றது வந்து உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விடயம் தான். ஒதுக்கி இருக்கிறாங்க லைப்ரரி. அதுக்கப்புறம் அதோட சேர்ந்து இருக்கக்கூடிய இன்னும் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக 100 மில்லியன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதோட சேர்ந்து மற்ற லைப்ரரிஸ்லையும் வந்து இதே மாதிரியான டெவலப்மெண்ட்ஸை கொண்டு வரோம்னு சொல்லி அதுக்கு ஒரு 100 மில்லியன் மாதிரி. இந்த அரசாங்கம் வந்ததுல இருந்து இப்போ எங்களுக்கு தெரிந்த கவ்பே என்ற ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. அதாவது டிஜிட்டலைசேஷனுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் எங்களோட பொருளாதாரத்தோடு சேர்ந்து இணைந்து இந்த அரசாங்கமும் மாறிக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லலாம். இதுக்காக நாங்கள் இலத்திரனியல் அடையாள அட்டைகளை வந்து ஸ்ரீலங்கன் யூனிக் ஐடியை வந்து செய்யறதுக்கு காத்திருக்கிறாங்களாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இலத்திரனியல் பொருளாதார அதிகார சபையும் வந்து ஒன்று உருவாக்கப்படுவதற்கான செயற்பாடுகள் வந்து நடைபெறுவதாக ஜனாதிபதி அவர்கள் வந்து முன்வைத்திருந்திருக்கிறார். அதே நேரத்தில் வந்து இந்த மலையக மக்களுக்கான பாடசாலைகளை வந்து நவீன வகுப்புகளாக மாற்றுவதாக வந்து உண்மையிலே இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், மலையகங்களில் இருக்கிற அந்த லயங்களில் வந்து குட்டி குட்டி பாடசாலைகள் தான் இருக்கு. ஆனால் அந்த பாடசாலைகளில் இருந்துமே வந்து இன்றைக்கு பாரதூரமான மக்கள், அதாவது ஒரு பல்கலைக்கழகங்களுக்கு வந்து மாணவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். வரவேற்கத்தக்க விடயம். அப்போ அந்த மாணவர்களுக்கு இந்த நவீன வகுப்புகளுக்காக வந்து கிட்டத்தட்ட 866 பில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறார். இதுவும் வந்து ஒரு அதாவது ஒரு பொருளாதாரம்ன்றது ஒரு சுழற்சியாக நடைபெற வேண்டிய விடயம். அதாவது இன்றைக்கு நாங்கள் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நாளைக்கு இன்னொரு தரப்புல வந்து எங்களுக்கே வந்து பயன் தரக்கூடிய விடயமாக இருக்கும். அப்போ இன்றைக்கு இந்த 866 மில்லியன்ன்றது வந்து இந்த மாணவர்களுடைய கல்வித்தரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற போது வந்து அவர்களால் கட்டாயமாக வந்து பொருளாதாரத்திலையும் பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்படுத்தப்படும் என்று சொல்கிறாங்க. அண்ட் நாங்கள் பேக் அகெயின் அந்த டிஜிட்டல் எக்கானமி பற்றி போகிறப்போ இன்னொரு விஷயம் அதில் சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ இந்தியா மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இப்போ இதுலேயும் கொண்டு வரதுக்கான மாதிரி ஒரு ஐடியா ஒன்று இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து ஆதார் கார்டுங்கிற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்து லைக் அவங்க எல்லாருமே கேஷ் ட்ரான்சாக்ஷனை தான் வந்து இப்போ மெஜாரிட்டியான ஆட்கள் வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் மாதிரி தான் வந்து இப்போ யூஸ்வலாக நீங்கள் ரோட்டு கடையிலலாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே கார்டெலாம் பாவிக்க இயலாது. கேஷ் கொடுத்து தான் நம்ம அந்த பணப்புழக்க வழக்கம் வந்து இன்னுமே இருக்குது. ஸோ அந்த ஒரு லூப் ஹோலை வச்சு தான், அந்த ஒரு லூப் ஹோலுன்ற ஒரு பெரிய விஷயந்தான் இப்போ டேக்ஸ்லேருந்தே எல்லாருமே
தப்பிக்கிறதுக்காக. இப்ப நாங்க சில கடைகளுக்கு போனா சொல்லுவாங்க, நீங்க கார்ட்ல பே பண்ணாம கேஷ்ல பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட் வந்துரும். இது எல்லாமே வந்து எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இது வந்து அவங்க டாக்ஸ்ல இருந்து எவ்வளவு அவங்களோட லாபத்தை வந்து மறைக்கிறதுக்கான ஒரு செயற்பாடுன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க அதுல தாங்க எடுக்கிற ஒரு 100 விதத்துல 20 வீதம் டிஸ்கவுண்ட் தந்துட்டு கேஷா பே பண்ணுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நாங்களும் ஓகே என்று சொல்லி போயிடும். ஏன்னா எங்களுக்கு அந்த 20% டிஸ்கவுண்ட்ன்றது வந்து பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதே மாதிரி இதுலாம் இந்த முறை இந்த வடக்கு கிழக்கு மக்களுக்கு மீள் குடியேற்றம், அதாவது வீடு நிர்மாணிப்புகளுக்காக வந்து கிட்டத்தட்ட 7,500 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. இது வந்து யாழ் மக்களுடைய, அதாவது வடக்கு கிழக்கு மக்களுக்கு வந்து வீடு இல்லை காணி இல்லைன்றது வந்து கடந்த 30 வருடங்கள் தாண்டியுமே இன்னுமே அந்த மக்கள் வந்து பாரதூரமாக பாதிப்படைந்து கொண்டிருக்க ஒரு விடயம் தான். அப்போ அந்த அடிப்படையில் இந்த 7,500 ரூபாய் ஒதுக்கீடுன்றது வந்து மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதாவது ஒரு மக்கள் ஒரு நாட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு காணி உரிமை வந்து அந்த மக்களுக்கு தேவை. ஒரு நாட்டு பிரஜா உரிமைக்கு, அதாவது குடியுரிமை இருக்கிற ஒரு நாட்டுல காணி உரிமை வருஷமா நாங்க இங்கே பிறந்து இங்க இந்த மண்ணிலேயே ஓடி விளையாண்டு அதே மாதிரி அவர்கள் வாழ்வாதாரத்துக்கு வந்து ஒரு வீடுன்றது வந்து ஒரு அடிப்படை தேவை. அப்ப அந்த அடிப்படை தேவைக்கு இவ்வளவு பணத்தை ஒதுக்கீடு செய்தது வந்து மிக முக்கியமான ஒரு விடயம் தான். அதே நேரத்தில் வந்து இந்த தொழில் பயிற்சி கற்கைகளில் ஈடுபடுகின்ற மாணவர்கள் இருக்கிறார்கள் தான், எங்களுக்கு தெரியுமா. அவர்கள் இன்றைக்கு இந்த டெக்னிக்கல் காலேஜ் நினைக்கிறேன், அவர்களுக்கு கூட 4,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் அதிகரிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இதற்காக 200 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நாங்கள் நிறைய நாளாகவே கதைச்சிட்டு இருந்தோம், இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே இந்த ஸ்காலர்ஷிப்பை நிப்பாட்ட போகிறோம் என்று சொல்லிட்டு இருந்தாங்க. கிரேட் 8 வரைக்கும் எக்ஸாம்ஸ் இல்லை, அது மாணவர்கள் மத்தியில் ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்துது. அது வந்து சின்ன பிள்ளைகளை வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ மாதிரி, நீ பெரியாளா நான் பெரியாளான்றது வந்து அந்த ஸ்காலர்ஷிப் தான் தீர்மானிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இருந்தாலுமே வந்து உண்மையிலேயே அந்த புலமை பரீட்சை என்பது வந்து ஒரு ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து சிலர் நல்ல பாடசாலைகளுக்கு போறதுக்காக அந்த ஸ்காலர்ஷிப் சின்ன ஒரு கேட்வே மாதிரி கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க. அதே நேரத்துல வந்து சிலர்களுக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பு தொகையா தான் இந்த புலமை பரிசுன்றது என்னது, ஒரு ஸ்காலர்ஷிப் மாதிரி. அதாவது அந்த ஸ்காலர்ஷிப் வந்து நீ நல்லா பெர்ஃபார்ம் பண்ற, நான் உனக்கு காசு தரேன், நீ இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணு. ஆனா இது வந்து இன்னைக்கு உங்களுக்கு காசு இருக்கிறவங்க எல்லாருக்கும் மத்தியிலும் ஒரு பிரஷர் ஏற்படுத்தி இன்னைக்கு மாணவர்கள் படிக்கிறதை விட பெற்றோர்கள் படிச்சிட்டு இருக்கிற ஒரு விடயமா முன்னாடி அதான். ஆனா இந்த கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் இப்படி சொன்னாலுமே கூட இதுல வந்து நிறைய கிராமப்புற மக்கள் வந்து கிராமப்புற பாடசாலைகள் இருக்கிற மாணவர்கள் வந்து நல்ல ஒரு இந்த இதுல இருந்து நல்ல என்ன சொல்றது நல்ல உதவி, இந்த உதவி திட்டங்கள் வந்து அவர்களுக்கு உதவியா இருக்கிறதால வந்து அவர்களுடைய இந்த புலமை பரிசுல வந்து கொடுப்பனை வந்து 750 ரூபாயில இருந்து 1,500 ரூபாவா வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 1,000 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். வந்து இது உண்மையிலேயே இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல இன்சைட், அதாவது ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருக்கும். அவர்களுடைய கல்வி பாதையை வந்து சரியான விதத்துல இந்த ஆரம்ப கல்வி தான் சொல்லுவாங்க அத்திவாரம் என்று சொல்லி, அப்ப அந்த அத்திவாரத்தை சரியாக கட்டமைப்பதற்கு வந்து இது ஒரு நல்ல உதவி திட்டமா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அண்ட் லைக் இப்படி தான் அது அவங்க அந்த இந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வர நேரம் சொன்னது என்னென்னா, நாங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது. அதுக்கு மெயினாக அதில் இந்த எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அது எஜுகேஷன் மினிஸ்டரும் வந்து எங்கட அப்படிதானே, அதாவது நிறைய கல்விகளை கற்று வந்தவர்கள் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிறவங்களாச்சே. ஸோ ஆனால் இது 5-10 வருஷத்தில் உடனே செய்ய முடியாத ஒரு விஷயம். அது பல வருஷமாக நாங்கள் அப்படி அதுலேயே கண்டிஷன் ஆகிட்டோம் அந்த இடத்துல இருந்து. ஸோ அந்த சேஞ்சை வந்து இப்போ உடனே வந்தோடனே நம்ம கிரேட் 8 வரைக்கும் எக்ஸாம்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி உடனடியாக கொண்டு வந்து உடனடியாக அந்த மாற்றத்தை கொண்டு வரும்போது வந்து அது எவ்வளவு தூரத்துக்கு நிலைத்த தன்மையான மாற்றமா இருக்கும்னு சொல்லலாம். ஆகவே மாற்றம் என்பது வந்து ஒரு படிப்படியாக இருக்கணும். எப்பயுமே அந்த கன்சிஸ்டன்சி என்றது வந்து முக்கியம். அதாவது படிப்படியாக ஒரு தொடர்ச்சி தன்மையானதாக இருக்கும்போது தான் வந்து அந்த மாற்றம் வந்து நிலைத்த தன்மையான ஒரு மாற்றமாக வந்து இருக்குமென்று சொல்லலாம். இதில் வந்து உண்மையாக இலங்கையை பொறுத்தவரையில் அப்துல்லா நாங்கள் ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம்னா, இலங்கையெல்லாம் அந்த சுற்றுலாத்துறையை நம்பி இருக்கிற ஒரு நாடு. அதாவது டூரிசம்ன்றது ஸ்ரீலங்காண்ட ஒரு கண்ணுன்னு சொல்லலாம். அதுதான் பிராண்ட் ஐடென்டிட்டி மாதிரி. இன்னைக்கு நாங்க நிறைய வெளிநாட்டவர்களை சந்திக்கும் போதெல்லாம் சொன்னாங்கன்னா, அவங்க முதல்ல சொல்ல விஷயம் வந்து இலங்கையினுடைய சுற்றுலா தலங்களை தான் சொல்லுவாங்க. அருகம்பையை சொல்லுவாங்க, மிரிசவை சொல்லுவாங்க, அங்க டவுன் சவுத் பக்கம், இப்படி எல்லாத்துலயும் வந்து நாங்க சுற்றுலாத்துறத்தை வந்து ஒரு நல்ல நிலையில வந்து வச்சிருக்கிறோம். அப்ப அதுக்காகவும் வந்து இந்த அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 500 மில்லியன் ரூபாய் வந்து சுற்றுலாத்துறையினுடைய உட்கட்டமைப்பு மற்றும் அபிவிருத்தி வசதிகளுக்காக வந்து ஒதுக்கீடு செய்திருக்காங்க. இது கட்டாயமா வந்து எங்களோட சுற்றுலாத்துறையில வந்து பாரியளவு மாற்றத்தை வந்து ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒதுக்கீடா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா அது
கவர்மெண்ட்டுடைய வருமானத்தில் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் இருக்கிறது டூரிசம், அதுக்கப்புறமா வந்து எக்ஸ்போர்ட். அப்படி கொஞ்சம் சின்ன ஒரு 2-3 பாயிண்ட்ஸ்னால தான் கவர்மெண்ட்டுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிற விஷயமே வருது. ஸோ அதில் முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த டூரிசம் இதை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து டெவலப் பண்ணியே ஆகணும். ஏன்னா பண்ண முடியாமல் நான் IMF உடைய அந்த அந்த கைட்லைன்ஸ் படி நம்ம அவங்க சொல்கிற அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும் தானே. ஸோ நம்ம அவங்க இத்தனை பெர்சன்டேஜான ரெவென்யூ வந்து நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த ரெவென்யூ வாரதுக்கான வழிகளை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். நிச்சயமா. அதே நேரம் வந்து இந்த மீண்டலும் செலவுகளுக்கு வந்து அதாவது 4% நிதி ஒதுக்கீடு வந்து செய்திருக்கிறாங்க. அதே மாதிரி 2028ஆம் ஆண்டு முதல் தான் வந்து நாங்கள் இந்த வெளிநாட்டு அரசு முறை கடன்களை வந்து ஒரு முறையான முறையில் வந்து செலுத்த போகிறோம். அதாவது வந்து தெரியும் எங்களுக்கு, நாங்கள் இந்த பேங்க்ரப்ட் ஆகிறதோட நாங்கள் இந்த கடன்கள் எல்லாத்தையுமே செலுத்துறது நிப்பாட்டி வச்சிருக்கோம். இப்பொழுது படிப்படியாக நகர்ந்து 2028ஆம் ஆண்டில் நாங்கள் வந்து முழுமையாக இதை ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கிறார் எங்களுடைய ஜனாதிபதி. அதே மாதிரி தேசிய தரவு கட்டமைப்புக்காக வந்து 750 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கிறார். தரவுகள்ன்றது வந்து ஒரு நாட்டில் வந்து மிக முக்கியமான ஒரு விடயம், அதுக்கு ஒதுக்கி இருக்கிறார். இரும்பு திரைப்படத்தில் கூட சொல்ல இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துட்டா எல்லாத்தையும் ஈஸியாக அடிச்சிடலாம். நாங்கள் ஒரு நாடாக இருந்தாலும் சரி, ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு ஆளுண்ட இன்ஃபர்மேஷனை வச்சு எதை வேணாலும் செய்து கொள்ளலாம். அதாவது ஒரு பொருளாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடியதோ ஒரு விடயங்களை வந்து இந்த தரவுகள் வந்து இன்றைக்கு அப்படி ஒரு கையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த டிஜிட்டலைசேஷனுக்கு வந்து இந்த டிஜிட்டலைசேஷன் பொருளாதாரத்துக்கு வந்து 3000 மில்லியன் ரூபாய் வந்து இவர் ஒதுக்கி இருக்கிறார். அதே மாதிரி சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு மேம்பாட்டுக்காக வந்து வங்கி கட்டமைப்பில் வந்து அபிவிருத்தி வங்கி வந்து ஸ்தாபிக்கப்படும். நாங்கள் இதை வந்து நிறைய நாளாகவே சொல்லியிருக்கோம். அதாவது வந்து அபிவிருத்தி வங்கி என்றது, டெவலப்மெண்ட் பேங்க்ஸ்ன்றது வந்து எங்கள்கிட்ட இதுவரை காலமும் இல்லாத ஒரு விடயம், இலங்கையில் இதுவரை காலமும் இல்லாத விடயம். இது வந்து ஆரம்ப காலத்தில் இருந்தது, அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லாமக்கப்பட்டு இனி அது அபிவிருத்தி வங்கியை ஸ்தாபிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இவர் உருவாக்கி இருக்கிறதா கூறியிருக்காங்க. சிடிபியில் வந்து ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகம் இல்லையா? நீங்கள் யூஸ்வலாக எந்த பேங்க்குக்கு போகிறதுனாலும் அங்கேருந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருந்தால் அதுக்கு ஒரு டிபாசிட் மாதிரி சரி, ஒரு கேரண்டி மாதிரி ஏதாவது ஒன்று வச்சாகணும். பட் சிடிபிக்கு வந்து அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் காசு எடுத்துட்டிங்கன்னா கூட அதை திருப்பி தருவீங்களா இல்லையாங்கிற மாதிரி ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து அந்த இடத்துல. அதே மாதிரி இதில் இன்னொரு விடயம் என்று சொன்னால், ஒரு பொருளாதாரத்தில் வந்து அதுவும் குறிப்பாக இலங்கை பொருளாதாரத்தில் அந்நிய செலவாணி விதத்தை ஈட்டித்தள்ளுற ஒரு பெரும் பகுதியினர் வந்து பெண்கள் தான். அப்போ இவர்கள் வந்து அந்த பெண்களுடைய பாதுகாப்பு, அதாவது மகளிர்களுடைய பாதுகாப்பு, மகளிர் வலுவூட்டலுக்காக வந்து 120 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இதுவும் வந்து அந்த ஒரு பெண்கள் வந்து ஒரு பொருளாதாரத்தின தூண்களாக வந்து இன்றைக்கு பார்க்கப்படுகிறார்கள். அதாவது குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு ஆடை தொழில்ன்றது வந்து பெண்களை நம்பி இருக்கிற தொழிலாக இருக்குது. அதே மாதிரி வந்து இன்றைக்கு எங்களோட எக்ஸ்போர்ட் செக்டர்ஸில் இருக்கிற டீயாக இருக்கட்டும், ரப்பராக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் வந்து பெண்கள் தொழிலாளர்கள் வந்து அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய பாதுகாப்புக்காக வந்து 120 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்களுடைய பாதுகாப்புக்கு வந்து இன்னுமே தேவைப்படுது என்று சொல்லலாம். கண்டிப்பாக தேவைப்படுது. ஏன்னா லைக் இப்போ எங்களுடைய வரலாறு வந்து அந்த ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இதுவே கொடுத்தது பெரிய விஷயம் என்ற மாதிரி தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னு சொன்னால், இந்த முறை அதாவது இந்த பிரைமரி ஸ்கூல், அதாவது இந்த மொண்டசோரி ஸ்டூடெண்ட் பிள்ளைகளுக்கு நினைக்கிறேன் இந்த காலை உணவுக்காக வந்து 100 ரூபாய் வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கான். அப்போ அதால் வந்து 1000 மில்லியன் ரூபாய் வந்து அதுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம். என்னென்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் வந்து பாடசாலைக்கு போய்க்கல, சாப்பிடாம போய் தலை சுற்றி விழுந்து இப்படி நிறைய அனுபவங்கள் வந்து எங்களில் நாங்கள் கண்டிருப்போம். அப்போ அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து இதுவும் ஒரு நல்ல சிறந்த ஒரு விடயமாக வந்து இருக்குது. அடுத்தது வந்து எங்களுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் முக்கியமான ஒரு விஷயங்கள முதன்மையான விஷயம் ஒன்று கூட சொல்லலாம். டெய்லி ப்ரைவேட், அதாவது ஓன் வெஹிக்கல்ஸில் போகிறவங்கள விட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகிறவங்கள தான் இலங்கையில் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு தெரியும், இன்றைக்கி அந்த லேபர் ஃபோர்ஸில் வந்து பெண்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து இந்த பெண்கள் வந்து பயணிப்பதற்கான பொது போக்குவரத்து வந்து சிறந்த முறையில் வந்து கட்டமைப்பில் இல்லை. அதாவது அவர்களுடைய பாதுகாப்பு, அதே நேரத்தில் வந்து அந்த உரிய வசதிகள், ஒரு கர்ப்பிணி தாய்மார்கள் கூட பஸ்ஸில் அடிபட்டு போகிற அளவு ஒரு வசதியில் வந்து இன்றைக்கி எங்களோட நாடு அந்த அபிவிருத்தி அடைந்து வர ஒரு நாடாக இருந்தாலும் இன்றைக்கி பல அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் வந்து மாற்றம் அடைந்திருக்கு. ஆனால் இந்த மாற்றத்தை இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சொல்லுங்க துலா. ஸோ அது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு கிட்டத்தட்ட 99,500
270 மில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்காங்க. அதுக்கு தான் சொன்னாங்க அந்த லோ ஃப்ளோ பஸ்ஸஸ் வந்து வரப்போறாங்க. நான் அதுல ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கிறேன். ஒரு அப்படி ஜம்முன்னு உட்காந்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அது இதுவுமே வந்து உடனடியாக கொண்டு வந்துட இயலாது. பஸ்ஸுங்கிற பேரில் நாங்கள் வச்சிருக்கிறது எல்லாமே பழைய தகரடப்பாங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் நம்ம பஸ்ஸஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிற நேரம் பஸ் மட்டும் கிடையாது, ட்ரெயின்ஸும் வந்து வர வேண்டி இருக்குது. எங்களுடைய ட்ரெயின்ஸில் ஆரம்பித்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இன்னும் டெவலப் பண்ண வேண்டி இருக்குது. இப்போ நீங்கள் 4th ஸ்டேஷனுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அந்த கூரெல்லாம் லைக் எடுக்க வழி இல்லாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா அது எங்களோட டூரிசத்துக்கும் வந்து பயங்கரமான ஒரு பாதிப்பு. இப்போ யூஸ்வலாக நீங்கள் யூடியூப்லலாம் அந்த டூரிஸ்ட் பிளாக்ஸு அப்புறம் ஃபாரினர்ஸ் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான் சொல்கிறாங்க. இதை இவ்வளோ அழகாக இருக்குது, மக்கள்லாம் இவ்வளவு அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியில் வந்து பயங்கரமான ஆக்களாக இருக்கிறாங்க. ஈவன் இந்தியாவை விட ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க குறைவாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான். பஸ்ஸில் போக முடியாது, பஸ்ஸில் போனால் நீங்கள் அப்படியே இப்படி எமனை பார்த்துட்டு வந்துடலாம், அந்த அளவு ஒரு வேஸ்ட். அதான் உண்மையிலேயே இந்த யாழ்ப்பாண மக்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். இன்னுமே வந்து இந்த யாழ்ப்பாணத்தில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் ஏறுறதுல சரியான கஷ்டமான விஷயம். இன்னுமே அங்கே வந்து மினி வேன் மட்டும்தான், மினி வேன் மாதிரி தான் வந்து நிறைய ரூட்ஸுக்கு வந்து பஸ் இருக்கும். அது பஸ்ன்னு கூட சொல்லுவேன், அந்த பஸ் ரோட்டுக்காக மினி வேன் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ரோட்லயே வந்து ஒரு பக்கம் சரிஞ்ச மாதிரி தான் அந்த வாகனங்கள் போகும். உதாரணமா வந்து இந்த மாதிரியான டிரான்ஸ்போர்ட் வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கா இருந்தாலும் சரி, ஒரு நாடை வந்து அடுத்த கட்டத்துக்கு கட்டமைக்கிறதுக்கு வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ன்றது வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணாலே நிறைய விடயங்கள் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு உற்பத்தி இருக்குதுன்னு சொன்னா அந்த உற்பத்தியை சரியான முறையில் இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் அதை நுகர்வோருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் வந்து மிக முக்கியமான ஒரு விடயம். இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது வந்து உண்மையாங்கட பொருளாதாரத்தை வந்து ஒரு நல்ல முறையில் வந்து அதாவது நல்ல முறையில் அதை வளர்ப்பதற்கான ஒரு முயற்சின்றே சொல்லலாம். இதுல ஸோ அதான் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி அவங்க அந்த டூரிஸ்டாக்களுமே வந்து மெயினாக இதை தான் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பாயிண்டாக சொல்கிறாங்க. பெஸ்ட்டாக செய்யும்போது இன்னும் இதாக போகுது. அதே நேரத்தில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு சொல்கிற நேரம் அதோட ரிலேட்டடாக இருக்குது இந்த ரோட்ஸ். ஸ்ரீலங்காவுடைய ரோட்ஸை பற்றி நாங்கள் சொல்லி தான் மக்களுக்கு தெரிய வேண்டியது அப்படிங்கிறது கிடையாது. இப்போ ஈவன் ஹெட்டியாவத்து அந்த ப்ளூமெண்டல் ரோட்லாம் எடுத்தா, நான் உதாரணத்துக்கு அந்த ரோட்டில் நாங்கள் போயிட்டு வரதுனால நான் இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். நீங்களும் அந்த ரோட்டில் போயிட்டு வரீங்களா இருந்தால் உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து கண்டிப்பாக இருக்கும். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து அந்த ரோடு வந்து எப்படி இருந்துச்சோ இன்னுமே வந்து கிட்டத்தட்ட 19 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னுமே வந்து அப்படி தான் இருக்குது. அதாவது ரோட் உடைஞ்சிருக்கும், பிறகு செய்வாங்க, மறுபடியும் அது இல்லாமல் போயிடும், உடஞ்சிரும். மோஸ்ட் ஆஃப் அந்த கண்டெய்னர் அங்க ஹார்பர்ஸ்க்கு போற கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷலாக நான் இப்போ உதாரணமாக அதே இதை உதாரணமாக எடுக்கிறதா இருந்தால் அந்த ஹெட்டியாவத்து ரோட்லாம் எடுத்தீங்களா இருந்தால் அந்த இடத்துல பஸ், கார், பைக், பைசிக்கல், ஆட்டோன்னு ஆரம்பித்து அந்த கண்டெய்னர்ஸ் வரைக்குமே எல்லாம் ஒரே சேம் ரோட்ல தான் போயிட்டு. ஆனா இப்போ அந்த போர்ட் சிட்டில இருந்து இந்த மேல் பாலம் ஒன்று இருக்கு. இப்போ புதுசாக மேல் பாலம் ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆச்சா என்ன மாதிரின்னு தெரியல. லைக் அது ஸோ இப்போ தான் கிட்டத்தில் தான் அதுக்கான ஒரு செப்பரேட் கண்டெய்னர்ஸ் போகிறதுக்கு செப்பரேட் ரோடு ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ கண்டெய்னர்ஸ் எல்லாம் அதில் கண்டெய்னர்ஸ் வந்து ரோட்டில் பயணிச்சாலே தெரியும், அந்த ரோட்டில் வந்து உடனே ரோட் எடுக்க இல்லாத அளவுக்கு மாறி. இன்னுமே வந்து அந்த ரோட்ஸும் அப்படி தான் இருக்குது. இந்த ரோட் மட்டும் கிடையாது, கொலம்போலையும் ஸ்ரீலங்கா முழு இலங்கை எடுத்தாலுமே இன்னும் எத்தனையோ ரோட்ஸ் வந்து இன்னும் ஒரு பைசிக்கல் கூட போக இல்லாத அளவுக்கு ரொம்ப டேமேஜான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இதுகள் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கும் இந்த அரசாங்கம் வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன மாதிரி இதுல வேறு என்ன விடயங்களில் இவங்க அதிக கவனம் செலுத்தி இருக்கிறாங்க? ஹெல்த் செக்டர், எங்களுடைய ஹெல்த் செக்டரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கிட்டத்தட்ட அதுக்கு 6,04,000 மில்லியன் ரூபாய் வந்து மொத்தமாக ஹெல்த் செக்டருக்கு வந்து ஒதுக்கி இருக்கிறாங்களாம். இது ஒரு பாரிய விஷயம் தான். இன்னைக்கு என்னென்னு சொன்னால், இன்னைக்கு சுகாதாரம்ன்றது வந்து மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு இடையில ஏதாவது ஒரு அனர்த்தத்தின் டைமில் ஏதாவது ஒரு சுகாதாரத்தில் ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால் சுகாதார சேவை வந்து ஒரு நாட்டுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு இது. அதை மக்களை பாதுகாக்க இன்றைக்கி நாங்கள் ஏன் டாக்டர்ஸை கடவுளாக பார்க்குறோம், ஏன்னா அது ஒரு முக்கியமாக வந்து உங்களோட உயிரை பாதுகாக்கிறன்ற மாதிரி சொல்லுவோம். அதை மாதிரி இந்த சுகாதார சேவைன்றது வந்து ஒரு நாட்டுக்கு மக்களுக்கு மிக முக்கியமான தேவை. இன்றைக்கி ஒரு மருந்தாக இருக்கட்டும், எங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பேங்க்ரப்டான டைமில் வந்து
மிக முக்கியமாக மக்கள் அவதி விட்ட ஒரே ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த மெடிசின்ஸுக்காக தான். இப்போ அந்த மெடிசின்ஸுக்கும் இதுகளுக்கு வந்து நிறைய அலோகேஷன் செய்திருக்கிறாங்க. அதில் குறிப்பாக வந்து இந்த 604 பில்லியன் ரூபாய் வந்து ஒதுக்கீடு வந்து சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு கட்டாய தேவையாக இருக்குது துலா. அடுத்தது துலா, எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இலங்கையில் அடிக்கடி இந்த சமூக நல திட்டங்கள் வந்து அதிகமாகவே நிறைய பேர்களில் கொடுத்துட்டே வந்திருக்கிறோம். அதில் இந்த அஸ்வஸ்வன்றது வந்து இந்த முறை கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து ஜூலை மாதத்துக்கு பிறகு வந்து சில அதிகரிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 12 பில்லியன் ரூபாய் அஸ்வசுமைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா அதுலேயும் அஸ்வசுமை நிறைய பேருக்கு கிடைக்கல, நாங்கள் வந்து அப்ளை பண்ணியிருந்தோம், ஆனால் எங்களுக்கு இன்னும் அதுலேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரலங்கிற மாதிரி மக்கள் வந்து ஒரு சில சாரார் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதுலேயும் வந்து டிரான்ஸ்பேரன்சி இல்லைங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டும் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது வந்து ஒரு கருதப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதில் சொல்லியிருக்காங்க இந்த அஸ்வஸ்ம நலத்திட்டத்தில் புதிதாக வந்து கிட்டத்தட்ட 2,80,000 மக்களை வந்து புதுசாக இணைச்சு அவர்களுக்கு வழங்குறதுக்கான ஒரு இணைத்து கொள்றதுக்கான எதிர்பார்ப்பு இருப்பதாக வந்து சொல்லியிருக்கிறார்கள். உண்மையாகவே இது எல்லாமே அதே மாதிரி இந்த நீரிழிவு நோய்களுக்கு மொத்த கொடுப்பனை வந்து 10,000 ரூபாவை வந்து அதிகரித்திருக்கிறாங்க. அதே மாதிரி வயோதிகர்களுக்கான கொடுப்பனை வந்து 5,000 ரூபாவை வந்து அதிகரித்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட் வந்து நிறைய விடயங்களை வந்து உண்மையாக சொல்லியிருக்கு. உண்மையாக நல்லதும் இருக்குன்னு சொல்லலாம், கெட்டதும் இருக்குன்னு சொல்லலாம். சில நேரம் அரசியல் ரீதியான உட்குத்துகள் கூட இருக்கலாம். இன்றைக்கு இந்த பெரிய வாக்கு வங்கிகளை கைப்பற்றுவதற்காக கூட இருக்கலாம். பாப்பம் இவங்களுடைய இந்த உண்மையான இந்த ப்ரொபோசல் வந்து இந்த ஆண்டு ஒரு இலங்கையை மீண்டுமே ஒரு புதிய ஒரு பொருளாதாரத்தை நோக்கி நகர்வதற்கு வழி வகுக்குமா என்றதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த பட்ஜெட் உண்மையான பட்ஜெட்டா இல்லை வெறும் பம்மாத்து மட்டுமா அப்படிங்கிறது உண்மையாகவே சொல்லணும்னா இந்த பட்ஜெட்டை இந்த வருடம் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த பொருளாதாரத்தில் வந்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்துமா இல்லையான்னு சொல்லி. ஸோ இது போன்ற பொருளாதாரம் ரீதியான விடயங்களை வந்து கடந்த காலங்கள்லேயும் சரி உடனுக்குடன் வந்து எங்களால் முடிந்த அளவு வந்து அட்வொகேட்டா வந்து மக்களுக்கு இலகுவாக விளங்கக்கூடிய வகையில் எல்லா தரவுகளையும் வந்து சேகரித்து கொடுத்து கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் அட்வொகேட்டாவினுடைய தமிழ் பிளாட்ஃபார்ம் ஆகிய அட்வொகேட்டா குரலினுடைய இந்த ப்ரோக்ராமை மாதிரி அட்வொகேட்டா கதையாக இருக்கட்டும், இல்லாட்டி பொருண்மையமாக இருக்கட்டும், இப்படி நிறைய விடயங்களை வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உங்களுக்கு தருவதற்காக நாங்களும் காத்திருக்கிறோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வந்து எங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், மற்றது வந்து டிக்டாக், யூடியூப் எல்லாத்துலேயுமே வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தமாக இந்த கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் மறக்காம எங்களுடைய கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. அதுக்கான வீடியோக்களை வந்து தருவதற்காக நாங்க ஆவலா வந்து காத்திருக்கிறோம். இன்னும் ஒரு அட்வொகேட் நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அபி, நான் துலா.